ஆன்லைன் பக்தி டிவி பெரிதினும் பெரிது கேள் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் ஆசான் வல்லரசு தினேஷாவுடைய அன்பான வணக்கங்கள். இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை தோறும் நிரந்தர வெற்றிகளை தரும் செலவில்லா வாழ்வியல் பரிகாரங்கள் தலைப்பில் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான வாழ்வியல் பரிகாரங்கள் சொல்ல போகிறேன். ஸோ ஒவ்வொருத்தரும் நம்மளோட வீடியோஸை யூடியூப்பில் பார்த்து நிறைய வாழ்வியல் பரிகாரங்கள் படிச்சிருக்கீங்க. ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இதில் பயன்பெற்றிருப்பாங்க. இருந்தாலும் சாதாரண மக்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும், உங்கள் வாழ்க்கையில் இந்த சின்ன சின்ன பரிகாரங்களை பண்ணி நிரந்தர வெற்றிகளை அடையணும் அப்படிங்கிற நோக்கத்திற்காக இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கண்டக்ட் பண்ணி ஒவ்வொரு வாரமும் உங்களுக்காக வியாழக்கிழமை தோறும் தினமும் ஈவினிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்வியல் பரிகாரங்களை நான் வாரி வழங்க போகிறேன். அந்த வகையில் முதல்ல நம்ம என்ன மாதிரியான வாழ்வியல் பரிகாரம் நான் கொடுக்க போகிறேன் இந்த சீரீஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா மனிதனுக்கும் பணம் வேணும். பணம் வரணும்னா என்ன சார் பண்ணணும் அப்படிங்கிறத வாழ்வியல் பரிகாரத்தில் பார்க்க போகிறோம். முதல்ல பணம் வேணும் அப்படின்னாலே உங்களுடைய 2ஆம் பாவம் அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறப்பான ஒரு இயக்கமாக இருக்கணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், யாரெல்லாம் பண கஷ்டத்தில் இருக்கீங்களோ முதல்ல நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ப்ரஷ், பேஸ்ட் இதை மாற்றுங்க, புதுசாக மாற்றிடுங்க. நீங்கள் சாப்பிடக்கூடிய பிளேட்டை மாற்றிடுங்க. அதே மாதிரி நீங்கள் பவுட்ரு யூஸ் பண்ணுற பழக்கம் இருக்குன்னா என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பிராண்டை மாற்றிடுங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கண்ணாடியை மாற்றிடுங்க. இதெல்லாம் மாற்றும் போது என்ன ஆகுனா உங்கள் வாழ்க்கையோட லைஃப் ஸ்டைல் மாறும். அப்படி மாறும்போது வருமானம் உங்களுக்கு அதிகரிக்கும். நல்லா கிளியராக புரிஞ்சுக்கோங்க, யாரெல்லாம் வருமான ரீதியாக பிரச்சனை இருக்கீங்களோ அவங்க தான் இந்த பரிகாரத்தை செய்யணும். சார் எனக்கு நல்ல வருமானம் வந்துக்கிட்டு இருக்கு, நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்கள் எதையும் மாற்றிடக்கூடாது. மாற்றினீங்கன்னா அது அப்படியே ரிவர்ஸாக மாறிடும். அப்போ வாழ்வியல் பரிகாரங்கிறது உங்களுடைய வீட்டிலையே சிம்பிளிஃபைடாக சின்ன சின்ன ஒரு மாற்றங்களை கொண்டு வர்றது தான் வாழ்வியல் பரிகாரம். வேறு என்ன மாதிரி செய்யலாம் அப்படின்னா, நிறைய பேர் வெஜிடேரியன் மட்டும் சாப்பிட்ருப்பீங்க, நிறைய பேர் நான் வெஜிடேரியனாக இருப்பீங்க. நான்வெஜ் சாப்பிட்றவங்க, வருமான ரீதியாக தடை இருக்கிறவங்க கொஞ்ச நாளைக்கு நான்வெஜ் சாப்பிட்றத நிறுத்திடுங்க. நிறுத்திட்டு வெஜிடேரியனாக மாற ஆரம்பிங்க. இது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுக்கு நிச்சயமாக உண்டு பண்ணும். அதே மாதிரி சார் நான் வெஜிடேரியன் தான், நான்வெஜ் சாப்பிட்டதே இல்லை அப்படின்னா வெஜிடேரியனில் உங்களுக்கு எந்த ஃபுட்டு ரொம்ப பிடிக்குமோ அந்த பிடிச்ச ஃபுட்டை கொஞ்ச நாளைக்கு ஸ்டாப் பண்ணி வைங்க. இதை ஃபாஸ்டிங்னு சொல்லலாம். ஏதோ ஒரு விஷயத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணுறது, அதன் மூலியமாக உங்களுக்கு வருமானம் உயர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் வேறு எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, அதிகமாக பேசக்கூடிய நபர், எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு வாய்க்கு ரெஸ்ட்டு கொடுக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம், மௌன விரதம் இருக்கணும். மௌன விரதம் இருக்கிறதுனால உங்களுக்கு வருமானம் இன்க்ரீஸ் ஆகும். இதெல்லாம் மிகப்பெரிய சூட்சமங்கள். அதை சிம்பிளிஃபைடாக பண்ணுங்கள். மௌன விரதம் இருக்கிறதுக்கு நீங்கள் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி ஏதாவது பரிகாரம் பண்ண வேண்டியது இருக்கா? ஒரு செலவு இல்லை. வாயை மூடிட்டு அமைதியாக வீட்டில் அமைதியாக இருந்தாலே அதுதான் மௌன விரதம். அப்போ இந்த அமைப்பை ஒருத்தர் கடைபிடித்தாலும் வருமானம் உயர ஆரம்பிக்கும். இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ். இதை யார் ஒரு ஃபாலோ பண்ணுறீங்களோ அவங்களுக்கு வருமானம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா, 2ஆம் பாவத்தில் தான் அன்னதானம் இருக்குது. எங்கெல்லாம் அன்னதானம் போடுறாங்களோ, எந்த கோயிலெல்லாம் அன்னதானம் ரெகுலராக நடக்குதோ உங்களுடைய பங்களிப்பை நீங்கள் ரெகுலராக கொடுத்துட்டு வாங்க. உங்களால் முடிஞ்சதை கொடுங்க. நீங்கள் எவ்வளோ வருமானம் சம்பாதிக்கிறீங்களோ அதில் 10% அன்னதானத்துக்காக ஒதுக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உதவியை நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய வருமானம் மென்மேலும் உயர்வதை நீங்கள் நிச்சயமாக பார்க்க முடியும். இந்த பரிகாரம்லாம் கிட்டத்தட்ட கடந்த 5 வருடங்களாக நிறையா மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்து சக்ஸஸான பரிகாரங்கள். நிறைய வாடிக்கையாளர்களுக்கு சொல்லி அவங்க கோடிக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர் பயனடைஞ்சிருக்காங்க. நிறைய யூடியூப்பில் ஏகப்பட்ட பேர் பார்த்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் அனுபவத்தில் வெற்றி கண்ட பரிகாரங்கள். அதனால தான் என்ன சொல்கிறோம், நிரந்தர வெற்றிகளை கொடுக்கும் செலவில்லா வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா ஒரு பரிகாரம் செய்யும்போது நிறைய பேர் கஷ்டத்தில் வருவாங்க. அவங்கள இன்னும் செலவு பண்ணி ஒரு பரிகாரம் பண்ண சொன்னால் செய்ய முடியாது. அந்த ஒரு நோக்கத்திற்காக தான் ஆராய்ச்சி செஞ்சு இந்த மாதிரி வாழ்வியல் பரிகாரங்களை கண்டுபிடிச்சி இதை யூடியூப்பில் நம்ம நிறைய சொல்லிக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட கடந்த 5 வருடங்களாக நிறையா பரிகாரங்கள் சொல்லியிருக்கேன். அப்போ வருமானம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இந்த விஷயங்கள் நீங்கள் பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் நம்முடைய விரல் பகுதி இருக்குது பார்த்திங்களா, அது 2ஆம் பாவத்தை குறிக்கக்கூடியது. அப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க, கையில் மோதிரங்கள் போட்டிருப்பீங்க. யாருக்காவது வருமான பிரச்சனை வந்தால் மோதிரம் போட்டுட்டு இருந்தீங்கன்னா எல்லா மோதிரத்தையும் கழட்டி வச்சுருங்க, வருமான பிரச்சனை சால்வ் ஆகிடும். இதே வருமான பிரச்சனையோடு இருக்கீங்க, ஆனால் நான் மோதிரமே போட்டதில்லை சார் அப்படின்னா ஒரு மோதிரத்தை வாங்கி ஃபஸ்ட்டு போடுங்க, உங்களுக்கு வருமானம் வர ஆரம்பிக்கும்.
ஏன்னா 2ஆம் பாவம் அப்படிங்கிறது விரல்களை குறிக்கக்கூடியது. அங்கே ஒரு ஆக்டிவேஷன் பண்ணும்போது உங்களுக்கு வருமான முன்னேற்றம் ஏற்படும். கண்ணாடி போடுற பழக்கம் இருக்குன்னா, வருமான பிரச்சனை இருக்கிறவங்க அவங்க கண்ணாடியை மாற்றுங்க. ரொம்ப நாளாக ஒரே கண்ணாடி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் சார், ஃப்ரேமோட போட்டுட்ருக்கேன் சார், ஃப்ரேம்லெஸ் போட ஆரம்பிங்க. ஃப்ரேம்லெஸ் கண்ணாடி போடுறோம் சார், அப்போ ஃப்ரேமோட போடுங்க. மாற்றம் ஒன்றே மாறாதது. ஒரு சின்ன மாற்றத்தை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அந்த 2ஆம் பாவத்தில் ஏற்படக்கூடிய தாக்கம் வருமானத்தை அதிகமாக கொடுக்கும். ஏன்னா பொருளாதாரம் இருந்தால் மட்டும்தான் இந்த உலகத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் சிறப்பாக செய்ய முடியும், இல்லைன்னா சிறப்பாக செய்ய முடியாது. அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன வாழ்வியல் பரிகாரங்களை நீங்கள் கடைபிடிக்கிறது மூலிமா நிச்சயமாக உங்களுக்கு வருமானத்தை இன்க்ரீஸ் செய்ய முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய தலைப்புகள் கீழே ஆயிரக்கணக்கான தலைப்புகள் இருக்குது. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தலைப்புகளுக்கு கீழே உங்களுக்கு நிரந்தர வெற்றிகளை கொடுக்கக்கூடிய செலவில்லா வாழ்வியல் பரிகாரத்தை உங்களுக்காக சொல்ல போகிறேன். தொடர்ச்சியாக இந்த சேனலை நீங்கள் பார்க்கணும். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வேலைக்கிழமையானால் ஈவினிங் உங்களுக்கு 7 மணிக்கு வாழ்வியல் பரிகாரம் ரெடியாக உங்கள் வீடு தேடி வரப்போகுது. நீங்கள் அதை பயன்படுத்தி வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகுங்க. சக்ஸஸ் பண்ணி சார் இந்த பரிகாரம் பண்ணேன், சக்ஸஸ் பண்ணேன்னு ஏகப்பட்ட பேர் ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எனக்கு எப்படி ஃபீட்பேக் கொடுக்கணுன்னா கீழே இருக்கிற கமெண்டில் பண்ணணும். சார் நீங்கள் சொன்ன மாதிரி நான் ப்ரெஷ்ஷு மாற்றினேன், என்னோடய வருமானம் இன்க்ரீஸ் ஆச்சு, எனக்கு ஒரு சம்பள உயர்வு கிடச்சிது, நீங்கள் சொன்ன மாதிரி மௌன விரதம் இருந்தேன், எனக்கு இந்த மாதிரியான ரிசல்ட்டு கிடச்சிதுங்கிற ஃபீட்பேக்கை கீழே கமெண்டில் கொடுக்கணும். அப்போ தான் அதை பார்த்து எனக்கு ஹாப்பியாக இருக்கும். இன்னும் உங்களுக்கு பெஸ்ட்டு பரிகாரம் எப்படி கொடுக்குறதுன்னு சொல்லிவிட்டு நான் நிறைய ஆராய்ச்சி பண்ணிட்டு வந்து உங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் வேலைக்கிழமையும் பரிகாரம் கொடுக்க போகிறேன். இந்த அருமையான வாய்ப்பை நீங்கள் எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க. நம்ம பார்த்துட்டு இருக்கிற சேனல் என்னென்னா ஆன்லைன் பக்தி டிவி. பெரிதினும் பெரிது கேள். ஏன் பெருசாக கேட்க சொல்கிறோம்? இந்த பிரபஞ்சத்தில் கேட்குறதுக்கு எவ்வளவோ இருக்குது. பெருசாக கேளுங்க, அப்போ தான் உங்களுக்கு இறைவனும் பிரபஞ்சமும் நிறையா கொடுப்பாங்க. நான் ஜோதிடத்தில் இன்னும் பெருசாக சாதிக்கணும் நிறையா ஆராய்ச்சி பண்ணும்போது தான் இந்த வாழ்வியல் பரிகாரங்கிற ஒரு பொக்கிஷம் இந்த பிரபஞ்சம் எனக்கு கொடுத்துச்சு. அந்த மாதிரி உங்களோட வாழ்க்கையிலையும் பெரிய பொக்கிஷம் கண்டிப்பாக கிடைக்கும். தொடர்ச்சியாக இந்த ஆன்லைன் பக்தி டிவியை பார்த்து பயன்பெறுங்கள். வாழ்வியல் பரிகாரம் செய்யுங்க, நிரந்தர வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு உண்டு. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.